இலங்கை சவுதி அரேபிய அரசாங்கங்களின் கூட்டு நிதி பங்களிப்பின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த மருத்துவ பீடம் ரத்தினபுரி புதிய நகரை அண்மித்து அமைந்துள்ளது. 20 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த மருத்துவ பீட நிர்மாணப் பணிகளுக்காக இலங்கை அரசாங்கம் 1096 மில்லியன் ரூபாவையும் சவுதி அரேபிய அரசாங்கம் 16,000 மில்லியன் ரூபாவையும் செலவிட்டுள்ளன. குறித்த பீடம் ஒரே நேரத்தில் 500 மாணவர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கக்கூடிய ஒரு விடுதியையும் ஒரே நேரத்தில் 1060 மாணவர்கள் அமரக்கூடிய ஒரு மண்டபத்தையும் கொண்டுள்ளது. அத்துடன் 250 ஆசனங்களை கொண்ட 2 விரிவுரை அரங்குகளும் 200 பேர் அமரக்கூடிய ஒரு விரிவுரை அரங்கும் 160 பேர் அமரக்கூடிய 3 விரிவுரை மண்டபங்களும் இந்த மருத்துவ பீடத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஊழியர் விடுதிகள், சிற்றுண்டிச்சாலைகள் என்பனவற்றை கொண்டுள்ள இந்த வளாகத்தில் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையுடன் இணைந்த 9 மாடிகளை கொண்ட முழுமையான பேராசிரியர் அலகொன்றும் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. நிகழ்வில் இலங்கைக்கான சவுதி அரேபியாவின் தூதுவர் காலித் பின் ஹமுத் அல் கஹதானி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தற்போதைய தருணத்தில் எமது அரசாங்கம் நாட்டின் மருத்துவ கல்வியை மீளாய்வு செய்யும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. எமது கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர சனவிரத்ன தலைமையிலான துணைக்குழு ஒன்றின் மூலம் எமது நாட்டின் மருத்துவ கல்வியை வலுப்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டு வருகின்றது. நீங்கள் அனைவரும் அறிந்தபடி இந்த நாட்டில் உயர்தர மருத்துவ கல்வி மற்றும் உயர்தர சுகாதார சேவை குறித்து பெருமைப்படக்கூடிய ஒரு பாரம்பரியம் எமக்கு உள்ளது. இது எம்மிடம் உள்ள ஒரு வலுவான அடித்தளமாகும். இதனை பாதுகாப்பதற்கும் மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாம் விரும்புகின்றோம். திறமைகள், அறிவு மற்றும் ஒரு உயர்தர தொழில்முறை நிபுணரிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் நெறிமுறைகள் மற்றும் நேர்மையுடன் கூடிய சரியான தொழில் வல்லுநர்களை உருவாக்குவதை உறுதி செய்வதற்காக மருத்துவ கல்வியை வலுப்படுத்துவது குறித்து நாம் மிகவும் தீவிரமாக கவனம் செலுத்தியுள்ளமைக்கான காரணம் இதுவே ஆகும்.